ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிதான காரியத்தை கற்றுக் கொடுத்து நாம வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஏற்ற தேவ சத்தியத்தை நமக்கு ஆவியானவர் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு கோடான ஒரு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக சிறு பிள்ளைகளிடத்தில் காணப்படும் 3 வகை இருதயம் என்று சொல்லி நாம் ஏன் சிறு பிள்ளைகளை போல நாம் மாறணும், ஏன் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார், அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வருகிறோம். அதுல முதல் காரியத்தை ஆண்டவர் எவரையும் பாகுபாடின்றி ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது மன்னிக்கிற இருதயம் சிறு பிள்ளைகளிடத்தில் உண்டு. 2வது பார்த்தோம், யாவருக்கும் எந்த நினைவுகள் அதாவது குறைகளும் இல்லாதபடிக்கு மனதார கொடுக்கிற இருதயம் சிறு பிள்ளைகளிடத்துல உண்டு. அதே போல மொத்த 3 காரியங்களை இன்றைக்கு கடைசியாக நம்ம தியானிக்க போற காரியம் எடுத்தவங்க வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 23 வாசிங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தின் அடிப்படையில சிறு பிள்ளைகளுடைய 3வது ஒரு குணாதிசயம் என்ன, ஒரு குணாதிசயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த எதிர்பார்ப்பும் இன்றி யாவருக்கும் நற்கிரியை செய்கிற இருதயம். விளங்குதா? எந்த எதிர்பார்ப்பும் இன்றி. இப்போ நம்முடைய உலக நியதி என்னமா, ஒருத்தருக்கு நான் நன்மை செய்யறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒண்ணு அவங்க எனக்கு செய்யணும், அல்லது நான் ஒருத்தருக்கு நன்மை செய்யும் பொழுது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நான் செய்கிறேன். ஒன்று அவங்க என்ன இடத்துல என்ன செய்யணும், புகழணும்னு நினைக்கிறோம், அல்லது எனக்கு ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருந்து தேவையான ஒண்ணு எனக்கு தரணும்னு நினைத்துதான் இன்னைக்கு உலக மனிதனுடைய இயல்பு அப்படிப்பட்டதான் இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்துல வந்து சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல சீரிய தேசத்திலிருந்து யுத்தத்துக்கு போய் இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணையும் சிறை பிடித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறைய பிடிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. நல்லா கவனிக்கணும், நம்மள ஒருத்தர் அடிமைப்படுத்துறாங்கன்னு வைங்களேன், நம்மள அதிகமாக வேதனைப்படுத்துகிற ஒரு நபர்கள் இடத்துல நம்ம இருக்கும் பொழுது, நமக்கு மேல் அதிகாரியவோ அல்லது நமக்கு மேல் இருக்கிறவங்க நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, காரணமே இல்லாதபடிக்கு அடிமைப்படுத்துற ஒரு நிலைமையில அவங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு குறைவு வரும் பொழுது, அந்த குறைவை நான் சரி செய்ய விரும்பினா சந்தோஷப்படுவேனா, என்ன எந்த அளவுக்கு பாடுபடுத்தின, அதனால கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் தண்டனை. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் சொல்லும். உண்மையா இல்லையா? என்ன சிறைபிடிச்சிட்டு வந்த, நான் எந்த தப்பு செய்யல, என்ன நீ அறிவுப்படுத்தினால, அதனாலதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இதுதான் மனுஷோட இயல்பு. எனக்கு செஞ்சல, எனக்கு விரோதமா பண்ணுனல்ல, அதான் ஆண்டவர் உன்னை தண்டிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தை பெருமையா வேற 4 பேர்த்த சொல்லுவோம், அல்லது 4 பேர் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ உன்னை எந்த அடிமைப்படுத்தினதுக்கு தான் கடவுள் இப்படி தண்டிச்சுட்டாரு சொன்னாரா ஆண்டவர்? இப்ப நல்லா கவனிக்கணும், சிறைப்பிடித்து கொண்டு வந்து மாத்திரம் இல்ல, நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தாள். ஒரு அடிமை பெண் வாழ்க்கை தான் வாழுகிறா. ஆனா அவள் என்ன செய்றா, தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். கரிசனை உள்ள ஒரு சிறு பெண், கரிசனை உள்ள சிறு. ஏன் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கணும்? இதான் அர்த்தம். யாரு என்ன அதிகாரம் பண்ணும் பொழுது, யாரு என்ன அடிமை பண்ணும் பொழுது, யாரும் என்னை காரணம் இல்லாம பகைத்து என்னை என்ன சொல்றது அதிகமா என்னை அவமானப்படுத்தி நடத்தும் பொழுது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கை கொட்டுறோம், ஆண்டவர் தண்டிச்சுட்டாரு, ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த சிறுபெண் அப்படி நினைக்கவே இல்லை.
நான் இஸ்ரேல் தேசத்துல நான் ஃப்ரீயா வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன நீ கொண்டு அடிமையா வந்தல, உனக்கு இந்த குஷ்டரோகம் தேவைதான் நினைக்கலையே. சொல்ற நற்கிரியை நன்மை செய்கிறது எதிர்பார்ப்பு இன்றி, இதனால என்னை விடுதலை பண்ணி இஸ்ரேல் தேசம் விட்டுருவான்னு நினைக்கல. அப்படி இன்னும் இந்த இடத்துலயும் கொடுக்கப்படல. நல்ல கவனிக்கணும். அப்ப இந்த சிறு பிள்ளைகளுடைய குணாதிசயம் நம்ம இடத்துல உண்டான்னு பார்ப்பார் ஆண்டவர். அதே போல சொன்னபடி என்ன நடந்திருக்கு? அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீயோனியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய இயல்பு அதுதான். எப்படியாவது ஒரு காரியம் நம்ம மூலமா ஒருத்தருக்கு நன்மை கிடைச்சிட்டுன்னா அவங்ககிட்ட இருந்து ஏதாவது. இப்போ இந்த எலிசாவின் வேலைக்கான கேயாசிக்கு அதுதான். எப்ப ஒரு நல்ல நன்மை கிடைச்சிருக்கு, ஆனா அவன் கையில நிறைய பணம் வைத்திருக்கிறானே, இவங்களை போய் நம்பி என்ன செய்யணும்? ஒரு அற்புதம் நம்ம மூலமா நடந்திருக்கு, இவங்கிட்ட எப்படியாவது வாங்கிடணும். என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுட்டாரு, ஆனா நான் எப்படியாவது போய் வாங்கிடணும். இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது, இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தனக்கு தெரிந்த நற்கிரியைகளை தான் அடிமையாக இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நன்மை பெற வழிகாட்டுவது சிறு பிள்ளையினிடத்தில் தான் இருந்தது. நாமும் இதே குணமாகிய நற்செயல் செய்யும் சிறு பிள்ளை போல மாறணும். அப்போது சிறு பிள்ளைகளை நேசிப்பது போல நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நேசிப்பார். நான் எதிர்பார்த்து நன்மை இன்னைக்கு நிறைய நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்முடைய நன்மை செய்யறது இல்லாம ஏதோ வகையில ஒரு எதிர்பார்ப்பு. யாராவது நம்மள பெருமையா பேசிடணும், அல்லது நான் அந்த நன்மை செஞ்சிருக்கேன் எனக்கு பதிலுக்கு அவங்க ஏதாவது செய்யணும். ஐயோ அதை ஆண்டவர் விரும்பல ஆண்டவர் அதை விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம ஜெபத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடுங்கள். எதிர்பார்ப்பு தேவன் இடத்துல இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம மனுஷன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த சிறு பிள்ளை மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, மனுஷன் எதிர்பார்க்கல, எதிர்பார்த்து செய்யற ஒரு நன்மை, பிரயோஜனமற்ற ஒரு நன்மை, பிரயோஜனமற்ற நன்மை. சிறு பிள்ளை எதிர்பார்த்து சொன்னாலா, எப்படி ஆயிலும் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க, எப்படி ஆயிலும். நீ மனுஷனிடத்துல டைரக்டா எதிர்பார்க்காத, கர்த்தர்ட்ட எதிர்பாரு. மனுஷன் மூலமா வரணும், அவர் கிரியை செய்ய வைப்பாரு ஆண்டவர். எப்ப செய்யணுமோ அது ஆண்டவர் கருத்துல இருக்கு, அவர் பார்த்துக் கொள்வார் எதைக்கும். அப்ப நம்மளை பிசாசனவன் வஞ்சிக்காதபடி நாம் கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். விளங்குதான் உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு பிசாசு வஞ்சிச்சிடறான். நாம இவ்வளவு செஞ்சிருக்கேன், கடைசியில இவங்க எனக்கு எதிராக செய்யணும்னு எனக்கு டென்ஷன் ஆகுது, கோவம் வருது. அப்படின்னா உன் வழி தவறா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உன் வழி சிறு பிள்ளைகளுக்கு போல மாறல, கவனமாயிருங்கிறார் ஆண்டவர். செய்த நன்மைகள் நிமித்தம் எனக்கு எதிராக நடக்கு என்று சொன்னால் அதுல நான் கோவப்படுகிறேன்னா கவலைப்படுகிறேன்னா என்னுடைய வழி சரியில்லை. ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். எனக்கு ஒரு நன்மை, அது ஆண்டவர் தான் தடை பண்ணுவாரு. நிறைய நேரங்கள்ல புரிஞ்சுக்கொள்ளணும். ஒருத்தருக்கு நான் நன்மை செஞ்சிருக்கேன், அவங்க எனக்கு பதிலுக்கு இதை கேட்டேன், ஒண்ணுமே செய்யல, அவங்க எதிராக செஞ்சாங்கன்னு வேதனைப்படாத, அவங்க மேல கோவப்படாத. ஆண்டவர் தான் தடை பண்ணுவார். ஏன்னா தேவனோட பிள்ளையே நீ நன்மை மட்டும் செய்யி, எதிர்பார்க்கிறது தேவன் எடுத்து அவர் பார்த்துக்கோ, அவர் தரும்போது தருவாரு. நீ என்ன செய்ய போறங்கிறது. நம்முடைய வழி எப்படி இருக்கு? சிறு பிள்ளைகளை போல இருக்கு. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் இந்த நாகமானுடைய குஷ்டரோகத்துக்கு, அந்த குஷ்டரோகம் மாறுவதற்கு வழிகாட்டின சிறு பெண் எதிர்பார்ப்பு இன்றி நன்மை செய்தாள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்யற நற்கிரியை எப்படி இருக்கணும் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. விளங்குதா? ஆமாண்ணே. நாம் செய்கிற நற்கிரியை பிறர் தேவனை மகிமைப்படுத்தும்படியாதான் இருக்கணும், நம்மளை உயர்த்ததுக்கா இருக்கக்கூடாது.
நம்ம நிறைய நேரத்துல நமக்கு மனுஷர் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், நாம் செய்த நன்மைக்கு பதிலாக ஒண்ணு என்ன செய்யணும், பெருமையா பேசணும்னு நினைக்க கூடாது. பெருமை பேச நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மள இப்படி சொல்லலையே, இவங்க நான் தான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், என்னை ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. அல்லது ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் எதிர்பார்க்க கூடாது. விளங்குதா விளங்கலையா? ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் என்றும் எதிர்பார்க்காதங்கிறார். ஆனா நம்ம நிறைய நேரத்துல என்ன செய்யறோம், எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், இவங்க மேல ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துதான் நம்ம நன்மை செய்யறோம். எதிர்பார்த்து நன்மை செய்யாதேங்கிறார். அது பிரயோஜனமற்றதுங்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது 2 பேருக்கு சொப்பனம் காண்றாங்க, காணப்படுதா? 2 பேருக்கும் அர்த்தத்தை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அர்த்தத்தை சொல்றான். இப்போ உனக்கு 3 நாள்ல உன் தலையை ஒருத்தருக்கு தூக்கி எறியப்படுங்கிற பானை மாத்திருக்கானுக்கு 3 நாள்ல உன் தலையை என்ன செஞ்சிரும், மீண்டும் உயர்த்தப்படும் சொல்றானா? ஆனா அங்க என்ன நடக்கிறதுக்கு அப்புறம் அவனுடைய உயர்த்தலுடைய காரியத்தின் போது அவன் ஒரு வார்த்தை சொல்றான், என்ன கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கோ. இந்த இடத்துல இருக்கும் பொழுது நீ உன்னை ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது என்ன லேசா கொஞ்சம் நீ என்ன செஞ்சுக்கோ, லேசா என்ன செய், என்னை குறித்து கொஞ்சம் விளக்கம் சொல்லி, நான் தவறா அந்த இடத்துல வந்திருக்கிறேன். இந்த வசனம் கூட வாசிங்களேன், ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது உன்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். 15. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். எப்ப நியாயமான ஒரு கோரிக்கை தான், தப்பு கிடையாது, நல்லதான ஒரு கோரிக்கை தான். அவன் ஒரு நன்மை செய்யறான், 2 பேருக்கும் அர்த்தத்தை சொல்றான். அர்த்தத்தை சொன்னபடி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சு என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவிச்சு என்ன செய், கண்டிப்பா எனக்கு விடுதலை கொடுங்கிறான். இவன் எதிர்பார்த்த நன்மை தான், அதாவது இவனுக்கு தேவையான நன்மை தான், எதிர்பார்த்த இடம் தவறானது. விளங்குதா விளங்கலையா? தேவையான நன்மையும் எதிர்பார்க்கிறது எங்கன்னு முதல் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதுதான் தவறு பண்றோம். தேவையான நன்மையை எங்கு எதிர்பார்க்கிறோம்? கேள்வி கேட்டா நம்ம நினைச்சிரும். புரியுதா புரியலையா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படிதான் நினைச்சிடும். நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம், ஒரு அற்புதம் இவங்களால இவங்க செய்ய முடியாத, நமக்கு தேவையான நன்மை தான்ப்பா, எங்க எதிர்பார்க்கிற? மனிதனிடத்திலயா தேவன்? மனிதனா தேவனா? நான் கேள்வி கேட்டா எங்க இருக்கிறேன்? அதுக்கு அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க, 23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். முடிஞ்சுதா? புரியுதா? ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு நன்மை செஞ்சிருக்கிறேன், அந்த நன்மைக்கு பதிலா எனக்கு ஒரு நன்மை எதிர்பார்த்து செய்கிற நன்மை இருக்கக்கூடாது. உனக்கு தேவையான நன்மையா இருந்தாலும் எதிர்பார்க்கறது எங்கன்னு முதல் தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சா இவங்களுக்கு எனக்கு நன்மை செய்யணும், நீ செய்ய, நன்மை செய்ய, தப்பு கிடையாது. ஆண்டவர் சொல்ற நன்மை செய்யறதுல எந்த பாகுபாடு காட்டாத, ஆனா எதிர்பார்த்து நன்மை செய்யாதங்கிறாரு. ஏற்ற வேலையில கர்த்தர் தான் உயர்த்துறாரு இல்லையா? ராஜா தூக்கலாம் போது அப்பதான் பானபாத்திரனுக்கு நினைவே வருது. ஆண்டவர் மறக்க வச்சிருவாரு. நீ மனுஷன் எதிர்பார்த்தனா பிரயோஜனம் இல்ல. மனுஷன் எதிர்பார்க்கும் போது கோபம் எரிச்சல் வரும் இல்லையா? கோபம் கவலை வரும். ஏன் இப்படி பண்றாங்க? மனிதர் நாம் செய்த நன்மைக்கு பதிலாக பெருமையா பேச நினைக்கவும் கூடாது. ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்காதே, இல்லை என்றால் கோபம் கவலை வரும். விளங்குதா விளங்கல? இன்னைக்கு நம்முடைய செய்யற காரியத்தை குறித்து என்ன யாரும் பெருமையா பேசக்கூடாது. இயேசுவை மேன்மைப்படுத்தணும். இயேசு நல்லவர்னு சொல்லணும். அப்பதான் நான் செய்த நன்மை கரெக்ட். இப்ப அந்த சிறுபிள்ளை செஞ்சதுனால நாகமான் இயேசுவை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பா இருந்தது. தேவனை பிதாவானவரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்ததா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நாகமான் தேவனை தான் உயர்த்தினான்.
தேவனை உயர்த்துறான். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க, நாம் செய்கிற நன்மை. அதே போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். விளங்குதா? ஏன் நன்மை, ஏன் நற்கிரியை செய்யணும்? ஏன் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ மத்தவங்களுக்கு நற்கிரியை செய்யுங்கிறாரு? ஏன் நான் செய்யணும்? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படும். என் வேலையே அதுதான். எதிர்பார்த்து செய்யற நற்கிரியை ஆண்டவர் சொல்லல. எப்பா உனக்கு வேலையே நற்கிரியை செய்த, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மத்தவங்களுக்கு நீ என்ன செஞ்சிரு? செய்து விடு. அந்த சிறு பிள்ளை அறிந்திருந்தாள். அந்த சிறு பிள்ளை ஆண்டோடைய வார்த்தை அறிந்திருந்தனாலதான் எப்ப என் வேலையை நான் செஞ்சிருக்கேன்ங்கிற, எதிர்பார்த்து செய்யல, என்னோட கொடுக்கப்பட்ட வேலை. ஏன்னா அதற்காகத்தான் கிறிஸ்து நம்மை படைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, எப்ப அந்த பூமியில எனக்கு நற்கிரியை செய்யணும். ஏன் நான் நற்கிரியை செய்யணும்? அந்த சிறுபிள்ளை போல ஏன் நான் செய்யணும்? ஏன்னா அதுக்காக தான் இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கிற. இன்னைக்கு மனுஷனா நீங்களும் நானும் இருக்கோம் என்றால் நற்கிரியை செய்யறது. நான் இவனுக்கு செய்ய மாட்டேன், இவங்களுக்கு செய்ய மாட்டேன், இவங்களுக்கெல்லாம் நான் செய்யணுமா, இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணணுமா? தேவன் உண்டாக்கப்பட்டதை நீ புறக்கணிக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு எதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ரைட். முதல்ல உருவாக்கப்பட்டதே நற்கிரை செய்வதற்கு தான் இல்லையா? ரெண்டாவது எதுக்குங்கிறாரு ஆண்டவர்? நாம் கனியற்றவர்களா இராதபடி. நான் அதான் சொல்றேன். அதாவது குறை உள்ளவர்களாய் இல்லாம இருப்பது, அதாவது நிறைவாய் வாழ்வதற்கு, நிறைவு உள்ளவர்களாய் வாழ. சரிதானா? எதுக்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் மத்தவங்களுக்கு செய்யணும்? முதல்ல உருவாக்கப்பட்ட நோக்கமே அதுக்குதான். என்னை ஆண்டவர் உருவாக்கின நோக்கமே அதற்கு தான். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் குறை உள்ளவனாக வாழாமல் நிறைவானவனாக நான் வாழணும்னா நான் நற்கிரியை செஞ்சுதான் ஆகணும். விளங்குதான் விளங்கலையா? அதே போல அதே அதிகாரத்து 3ல 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமுமானவைகள். விளங்குதா? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு சொல்லணும்னா நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி இவளை குறித்து திட்டமாய் போதிங்கிறார் ஆண்டவர். உருவாக்கப்பட்ட நோக்கமும் அதுதான். நிறைவாய் உள்ள, நான் இப்போ நிறைவா வாழுகிறேங்கிறதுக்கா ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு நற்கிரியை செய்யணும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த பாகுபாடும் இன்றி நன்மை செய்யுது. இன்னைக்கு எதிர்பார்த்து செய்யற நன்மை தான் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. கோபம் வருது, அவங்க மேல எரிச்சல் வருது. நான் எவ்வளவு செஞ்சேன், அப்ப நான் எதிர்பார்த்துதான் இவ்வளவு நாள் நான் நன்மை செய்திருக்கிறேன். என்னைய பெருமையா பேசணும், என்னை குறை பேசக்கூடாது, அப்ப நான் என்னுடைய காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கள் ஏன் நான் நற்கிரை செய்யணும், அந்த சிறுபிள்ளை போல நான் ஏன் செய்யணுங்கும் போது ஆண்டவர் வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறத நான் பார்க்க முடியும். அதே போல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்களை நற்கிரிகளை கண்டு அகற்றின் நிமித்தம் சந்திப்பினால தேவனை மகிமைப்படுத்தும்படி. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு தேவனை மகிமைப்படுத்த. அப்ப நான் என்ன செய்யணும்? நிறைவுள்ளவர்களாய் வாழ்வதற்கும் உருவாக்கப்பட்ட நோக்கமும் இந்த பூமியில நிறைவாய் வாழ்வதற்கும் என் வாழ்க்கையில நற்கிரை செய்யணும். அந்த ஒரே நோக்கம் தான் இருக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது.
அதுவும் விசேஷமா தேவனிடத்துல எதிர்பார்க்கலாம். மனிதர்கிட்ட போய் எதிர்பார்த்து நிக்காதீங்க. ஆண்டவரே நன்மை செஞ்சிருக்கிறேன், நீங்க சொன்னீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, இந்த பூமியில என்னை மனுஷனா உருவாக்குனதுக்கே நற்கிரி செய்வதற்கு தான். அதே நேரத்துல அது மட்டும் இல்லாம நான் குறை உள்ளவனாய் வாழாதபடிக்கு நிறைவுள்ளவனாய் வாழ்வதற்கும் இந்த நற்கிரியை செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. அது அறிந்ததுனாலதான் அந்த சிறு பிள்ளை என்ன செஞ்சுட்டா, நான் அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, அடிமையா இருக்கும் போது கூட எனக்கு ஒரு வாய்ப்பு நற்கிரியை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி தன் காரியங்களை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அந்த சிறு பிள்ளை செய்தார். அதனாலதான் இயேசு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? நாம் செய்கிற நற்கிரியை எப்படி இருக்கிறது? ஒருத்தருக்கு நான் நன்மை செய்கிறேன் என்று சொன்னா அவங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு, அவங்க என்ன பெருமையா பேசணும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஆண்டோடைய சமூகத்துல சிறு பிள்ளைய போல இருக்கும்? இன்னைக்கு நான் நல்லது செஞ்சு எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் நல்லது செஞ்சேன்னா நீ எண்ணத்துக்கு நீ சொன்னாலே நீ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை முன்ன வைக்கிற. இவ்வளவு நன்மை அவங்களுக்கு செஞ்சிருக்கனா எதுக்கு பிரயோஜனம்? நீ எதிர்பார்த்து செய்யும் பொழுது உனக்கு குறைகளும் கோபம் தான் வரும். செய்யற காரியம் நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு நிறைய நேரத்துல நீ கோவப்படுறது காரியமா அதுதான் இருக்கு. அப்படி ஏன் உன்னை மனிதத்தை எதிர்பார்க்கிறேன்னு ஆண்டவர் கேட்பாரு. தேவையான நன்மைதான், ஆனால் எங்கு எதிர்பார்க்கிறோங்கிறதான் முக்கியம். யோசேப்புடைய வாழ்க்கையில அதை நம்ம தெளிவா பார்க்க முடியும். யோசேப்பு ஆண்டவர் தான் உயர்த்தணும், ஆண்டவர் தான் சிறைச்சாலையில இருந்து தூக்கணும். உண்மையா இல்லையா? ஆனா அவன் யார்கிட்ட போய் எதிர்பார்க்கிறான்? ஆனா தேவையானதுதான், காரணம் இல்லாம சிறை இருப்புதான். அவனுடைய பார்வையில சரிதான், ஆனா தேவ பார்வையில அது தவறா நிக்கும். இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு நம்ம பார்வையில சரியா இருக்கதையே தான் செய்யறோம், ஆனா அது தேவனுக்கு சரியா இருக்குமாங்கிறது நிறைய நேரத்துல யோசிக்கிறதே இல்லை. இவங்களுக்கு நான் நன்மை செஞ்சிருக்கிறேன், அவங்க நமக்கு ஏத்தபடி அவங்க நடக்கல அப்படின்னா உடனே கோவம் இல்லையா? நன்மை செய்தவர்கள் நமக்கு ஏற்றபடி நடக்கும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அதான் நன்மை பெற்றவர்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம்ல, நமக்கு ஏற்றபடி நடக்கணும் என்று விரும்புகிறோம். நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நான் சொல்றது அவங்க கேட்கணும், அது தவறான இது. நான் சொல்றத கேட்கணும், என்ன பெருமையா பேசணும், நான் எதிர்பார்க்க நேரத்துல எனக்கு எதிர்பார்த்தது அவங்க செய்யணும் அப்படின்னா உன்னுடைய நீ செய்யற நன்மைகள் நற்கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக வேஸ்டா தான் பிடிக்கும், பிரயோஜனமற்றதா தான் நிற்கும். அதனால யாருக்கும் நீ நன்மை செய்யறியோ, ஒரு குடும்பத்திலையும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி, உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்கும் சரி, நீ நன்மை செய்யும் போது அவங்க கிட்ட எதுவும் எதிர்பார்ப்பின்றி செய். அப்பொழுதுதான் நீ சரியா இருக்கும், அப்பதான் அது சரியா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு உன்னை கண்டிப்பா தேவன் விட்டு தூரப்படுத்திடும், உன்னை தேவன் நேசிக்க விடாதபடி பண்ணிவிடும். இந்த சிறு பிள்ளையோட வாழ்க்கை நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்னால நாகமான வீட்டுக்கு அதிகாரியா அந்த சிறுப்பினை மாத்தினா அது போடல, அப்படி போடல வேதவசனம். எந்த எதிர்பார்ப்பு இல்லை, என்னை எப்படியாவது விடுதலை பண்ணிடுவாங்க, நான் அந்த ஒரு வார்த்தை சொல்றேன், விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் என்னை கொண்டு உயர்த்தி வைங்கன்னு போய் கேட்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் உயர்த்தி இருப்பாரு, அது ஆண்டோடைய திட்டம். ஆனா அவள் எந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா யோசிப்பு ஒரு எதிர்பார்ப்பை முன்ன வைக்கிறான். நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன கொஞ்சம் நினைவுபடுத்தும். மனுஷன் போய் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், மனுஷன் போய் எதிர்பார்க்கிறோம். நோ, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு தனி வழி வச்சிருக்கும் போது நீ மனுஷன் போய் இன்னொரு வழியை கேட்காதங்கிற. விளங்குதான் விளங்கலையா? தேவன் உனக்கு தனி வழி வச்சிருக்கிறார், மறந்துடாத. வேறு வழி வைத்திருக்கும் போது இன்னைக்கு நம்ம நினைச்சிடும் மனுஷன் போய் வழியை தேடுறோம். அதனாலதான் ஆண்டவர் கோவப்படுறாரு. மனிதத்தில் போய் நினைச்சிடும் வழியை தேடுறோமா இல்லையா? நிறைய நேரத்துல இப்படிதான் இருக்கு. இவங்க எனக்கு ஏதாவது செய்யணும், நோ, ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, நான் உனக்கு வேற வழி வச்சிருக்கிறேன். இல்ல, தேவன் உனக்கு வேறு வழியை வைத்திருக்கும் பொழுது நீ மனிதர் இடத்துல போய் வழியை தேடுறிய, ஏன் இப்படி போய் இருக்கிறேன்னு ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கும்போது என்ன பத்தி சொல்லுவேன்? யோசிப்பா தான் சொல்ல, ஒன்ன நான் விடுதலை பண்ணுகிற நாளும் நேரமும் வேறு இருக்கு. விடுதலை பண்ணாம வைக்கிறதுக்கான உன்னை சிறையிலே உன் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறியா? பலவீனத்திலே உன் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறியா? பயத்திலே தான் உன் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல, ஏற்ற வேலை வரும்பொழுது உன்னை உயர்த்துவேங்கிறாரு. ஆனா நம்ம நினைச்சிரும் குறுக்கு வழி, அதுக்கு முன்னாடி எப்படியா வெளியே வந்துடலான்னு. தவறான வழி.
அது கர்த்தருக்கு முன்பாக பிரயோஜனமற்றதா இருக்கு. ஆனா அந்த சிறு பிள்ளைகிட்ட இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு நன்மை செய்யறேன்னா என்னன்னு தெரிஞ்சு நன்மை செய்யணும். என்னை உருவாக்கப்பட்டதே நன்மை செய்வதுதான். நான் நிறைவுள்ளவனாய் குறைவற்றவனாய் நான் நன்மை செய்யணும். அதற்காகத்தான் நான் நன்மை செய்யணுமே தவிர மனுஷர்கிட்ட எதிர்பார்த்து நன்மை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த 2 நினைவோடு நான் செய்தேனானால் ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்க நன்மை எனக்கு கொடுத்துருவார். இந்த சிறு பிள்ளைங்கிட்ட இருந்த 3வது குணாதிசயம், எந்த எதிர்பார்ப்புமின்றி யாவருக்கும் நன்மை செய்கிற இருதயம், நற்கிரியை செய்கிற ஒரு இருதயம் இந்த சிறு பிள்ளைகளிடத்தில் இருந்தது. ஆகவே நாமும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் நம்ம நிறைய நேரத்துல நமக்கு தெரிந்த நற்கிரியைகளை, நம்மளால செய்யக்கூடிய நற்கிரியைகளை அநேக நேரம் நாம் ஒருவேளை செய்ய மறுத்திருக்கிறோம். அதே நேரத்துல செய்து விட்டு அதே மனித இடத்துல எதிர்பார்க்கிறோம். அது 2மே தவறு. செய்யாமல் விட்டாலும் தவறு, செய்துட்டு அதற்கேற்ற பிரதிபலனாக ஏதாவது ஒரு நன்மை மனிதர்களிடத்திலிருந்து வரணும்னு யோசிப்பை போல எதிர்பார்க்கிறதும் தவறு என்பதை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சுட்டி காமித்திருக்கார். அவ அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் செய்யக்கூடிய நன்மையை நம்ம செஞ்சுட்டோமா அதோட விட்டுருங்க. உங்களுக்கு வரக்கூடிய நன்மை வேறு வழியில ஆண்டு தருவாரு. நீ மனிதனுடைய வழியில பார்க்காதீங்கன்ட்டாரு. நடத்துவார்னா சொன்னா நடத்துவாரு, விட்டுருங்க. ஏசு நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், உங்களுடைய வார்த்தையின்படி நான் செஞ்சிருக்கப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நம்மளையும் அந்த சிறு பிள்ளை போல மாறின நம்மையும் அவர் சிறு பிள்ளைகளை எப்படி நேசித்தாரோ, எப்படி தடை பண்ணாத இருந்தோ அதே போல நம்மையும் நேசித்து தடை பண்ணாமல் வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே நன்றி செலுத்துறேன். இந்த நாளை எங்களை தந்தது கற்றுக் எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. நாங்களும் சில நேரத்துல இந்த குறைவுள்ளவர்களாவே இருக்கோம். நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் பல சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் பார்க்க குறைவா தெரியும், ஆனா அவர்கள் தான் நிறைவுள்ளவர்களாய் வாழ்கிறார்கள். நாம இன்னும் நிறைவுள்ளவனாய் நினைத்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் குறைவுள்ளவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனக்கு தெரிந்த நற்கிரியைகளை தான் அடிமையாக இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நன்மை பெற வழி காட்டுனது இந்த பிள்ளை. நாம இதே குணமாகி அந்த நற்கிரியை செய்யும் இந்த குணம் என்னிடத்துல உண்டா? அப்படி இருக்குமானால் ஆண்டு நம்மிடத்துல அன்பு கூறுவார். இன்னைக்கு நற்கிரியை செய்கிறோம், ஆனா சிறுபிள்ளை நற்கிரி செய்யறதுக்கும் நாம நற்கிரி செய்யறதுக்கும் வித்தியாசம் உண்டு. எந்த எதிர்பார்ப்புமின்றி நற்கிரை செய்வது சிறுபிள்ளையின் குணம். செய்த நன்மைக்கு, செய்த நற்கிரியைக்கு எனக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யணும்ட்டு செய்வது நம்முடைய குணமா இருக்கிறது. எதிர்பார்த்து செய்கிற எந்த நற்கிரியையும் பிரயோஜனமற்றது. அது நம்ம தேவையான நன்மையா இருந்தாலும் சரி. எங்க எதிர்பார்க்கிறேன்னு பாருங்க. தேவையான நன்மை தான். நீங்க ஒருத்தருக்கு மிகப்பெரிய நன்மை செஞ்சிருக்கீங்க, ஆனா அவங்களால உங்களுக்கு தேவையான நன்மை அவங்களால பூர்த்தி செய்யற அளவுக்கு அவங்க பெரிய அளவுல இருக்கலாம். ஆனா நீ அவங்களோட எதிர்பார்த்து இந்த நற்கிரியை செய்தாயானால் அது கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை வர்றதுக்கு தடையாதான் இருக்கும். அதை நான் புரிஞ்சுக்கொள்ளணும். நான் செய்யற நற்கிரியை அவங்க கர்த்தரை உயர்த்தணும். நம்மளை புகழக்கூடாது, நம்மளை புகழ்ந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்மளை புகழ்ந்தா இல்ல பெருமையா நினைக்கிறோம். அது வேற 4 பேர்த்த நம்ம பேசுறோம், நாங்க தான் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன், நான் தான் உங்களுக்கு இவ்வளவு. நோ நோ நோ, ஆண்டவரை விரும்பல. ஏன் நான் நற்கிரை செய்யணும்? உருவாக்கப்பட்டதே அதற்காகத்தான். அதே நேரத்துல நிறைவுள்ளவர்களாய் நான் வாழுவதற்காகவும் ஆண்டவர் நற்கிரியை செய்ய சொல்லியிருக்கிறார். ஒருத்தருக்கு நான் நன்மை செஞ்சு அவங்க எனக்கு ஏற்றபடிதான் நடக்கணும்னு நான் நினைக்க கூடாது. நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், அவங்க எப்படி நடக்காங்க சொல்லாதீங்க. ஏன்னா தேவன் உனக்குன்னு வேறு வழி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம மனித இடத்துல போய் வேறு வழியை போய் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், தவறாய் மாறிடும். அதனால யோசேப்புக்கு லாக் பண்ணிட்டாரு. மனுஷன் அவனை மறக்க பண்ணிட்டாரு. ஆண்டவர் தான் மறக்க பண்ணாரு. எப்ப நீ எதிர்பார்ப்பு தவிர, நீ செஞ்ச நன்மைதான் செஞ்ச. நீ எதிர்பார்த்த நன்மையும் சரிதான், ஆனா எதிர்பார்த்த இடம் தவறு. எதிர்பார்த்த நன்மை ஓகே தான், விடுதலை பெறுங்கிறது எதிர்பார்க்க தவறுல. ஆனால் எதிர்பார்த்த இடம் வேறு. உனக்கு வேறு வழி வச்சிருக்கும், நீ எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன்னு பாப்பார் ஆண்டவர். இது ஆண்டவர் சொன்ன வழிதானான்னு பாக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்க? அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா எனக்கு கோபம் வருதா, எரிச்சல் வருதா, குறை வருதா, கவலை வருதுன்னா உன் ட்ராக்கு மாறி போகிறேன்னு அர்த்தம். மனுஷன் நமக்கு செய்த நன்மைக்கு பதிலாக பெருமை பேச நினைக்க கூடாது. ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாத. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு ஒரு பேசின சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே இந்த சிறு பிள்ளையின் இதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்கு தாங்க, நான் கேட்கிறேன். ஏசப்பா அந்த சிறு பிள்ளையின் இதயத்தை எனக்கு தாங்கப்பா.
யாரு எனக்கு நன்மைகளை நான் செய்ததுக்கு நன்மைக்கு எதுவாய் செஞ்சாலும் மாறி செஞ்சாலும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்க மேல கோபம். நான் எதிர்பார்க்கல, நீங்க பாத்துக்கல, நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோம். நன்றி. ஏன்னா ஏசு கிறிஸ்து தர்ற இடத்துலதான் இந்த பிசாசு மனுஷன் போய் எதிர்பார்க்க வைப்பான். தேவன் தரும் பொழுதுதான் பிசாசு மனித இடத்துல எதிர்பார்க்க செய்வான். கொஞ்சம் கவனம். இன்னைக்கு அதை நம்ம கவனமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பார். தேவன் தரும் போதுதான் பிசாசு என்ன செய்வான், மனித இடத்துல போய் எதிர்பார்க்க செய்வான். கவனமா இரு, எதிர்பார்த்துறாத. நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. தேவன் தரும்போதுதான் மனிதர்கிட்ட போய் எதிர்பார்க்க செய்வான். தேவன் உனக்கு தர்ற வழி வேற, நீ ஏன் மனிதன்ட்ட எதிர்பார்க்கிற? ஏன்னா மனுஷன் இதை தர அதை தர கூட வாக்கு கொடுத்துருக்கலாம். அப்ப இவங்க தருவான்ட்டு நம்புறோம். மனுஷனுடைய வாக்கை நம்பி போகாத, தேவனுடைய வார்த்தையை நம்பி போ. இன்னைக்கு நிறைய நேரத்தை மனிதனுடைய வாக்கு அதைத்தான் நம்புறோம். மனிதனுடைய வாக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எதை நம்பி போறோம்? வார்த்தையை நம்பி போ, வாக்கு நம்பி போவாத. இன்னைக்கு மனுஷனுடைய வாக்கை நம்பிதான் போறான். நான் உனக்கு இதை செய்வேன், உங்களுக்கு இதை தாரேன்னு உடனே அவங்க மேல நம்பிக்கை. அவன் செய்யல அப்படின்னா உடனே கவலை, கோபம், எரிச்சல். வாக்கு கொடுத்துட்டு செய்யல. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் கொடுத்த வாக்குக்கு அல்ல தம்பி, தேவன் கொடுத்த வார்த்தையை நம்பி போ. அவர் தான் வார்த்தை, அவர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆகவே ஒப்பு கொடுப்பேன், என் தவற மன்னிங்கப்பான்னு சொல்லுவான். இப்ப ஏன் தவற மன்னிங்க ஆண்டவர். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நன்மை செய்து மனுஷன்கிட்ட எதிர்பார்த்தது உண்மைதான். அவங்க கொடுத்த வாக்கை நம்பி நாங்க செயல்படுறது உண்மைதான். உங்களுடைய வார்த்தையை நம்பாம அவங்க மனுஷனுடைய வாக்கை நம்பினது உண்மைதான். அப்ப எங்களை மன்னிங்கன்னு சொல்லும். என்ன மன்னிங்க ஏசப்பா, உண்மையே நோக்கி பார்த்து உங்களுடைய பாத்திரம் அமர்ந்திருந்து உம்முடைய கருத்து நன்மை பெற்றுக்கொள்ள உதவி. எங்களுடைய தவறுகளை குறைகளை சுட்டி காமிச்சதுக்காக தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனை கூட இருக்கட்டும். கேட்ட பிள்ளைங்க இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனம் ஆயிட்டாங்க. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் சொல்றோம். ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,